push yourself because no one else is going to do it for you. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது CA ஃபைனல் சப்ஜெக்டோட பேப்பர் 2 ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. SFMோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஐ ஹவ் இன்க்ளூடட் கிளாஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு கிவ் அ ஓவர்வியூ ஆஃப் த ஹோல் சப்ஜெக்ட். ஸோ SFM பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் தான், பட் தேர் ஆர் சம் தியரி பார்ட் ஆல்சோ. ஸோ அதனால ஐ ஹவ் பைஃபிகேட்டட் 2 segments, தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். ஸோ தியரி சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் சாப்டர் நம்பர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ICS ஸ்டடி மெட்டீரியலில் இருக்க சேம் சாப்டர் நம்பர்ஸ் தான். யூ கேன் ரெஃபர் த சேம். தியரி சாப்டர்ஸ்லாம் சாப்டர் 1 ஃபினான்ஷியல் பாலிசி அண்ட் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, Chapter 2 Risk Management. Risk Management is predominantly theory, but there are also practical sums in that. And Chapter 3 Security Analysis, Chapter 6 Securitization, Chapter 4 Startup Finance. So Risk Management தவிர மீது எல்லாமே பியூர் தியரி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் சம்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் செக்மெண்ட் இப்போ வந்தோன்னா everything is predominantly practical, but there are also theory part which is included in every chapter. So Chapter 4 Security Analysis, Chapter 5 Portfolio Management, Chapter 7 Mutual Funds, Chapter 8 Derivatives, Chapter 9 Forex, Chapter 10 International Financial Management, Chapter 11 Interest Rate Risk Management, Chapter 13 M&A, that is Mergers and Acquisition, Chapter 12 Corporate Valuation. இதுதான் டோட்டல் SFM ஓட ஓவர்வியூ. திஸ் இஸ் தியரி பார்ட் அண்ட் திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி. ஸோ தியரி கொஷின்ஸோட வெயிட்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம SFM பேப்பரில் நம்ம 5 questions அட்டன் பண்ணோம். ஒரு கொஷின்லேயும் மேண்டேட்ரியாக ஒரு தியரி கொஷின் சப்டிவிஷன் இருக்கும் which carries 4 marks. ஸோ 5 questions into 4 marks 20 marks. ஸோ this is a very good coverage of the total mark. இப்போ 20 marksனால் 1/5 of the total mark is been covered by theory. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தியரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் த திங் இஸ் தட் தியரி ஆல்சோ கவர்ஸ் 20 marks ஆஃப் யுவர் பேப்பர். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICA doesn't ask complicated questions in this theory. அவங்க டைரக்ட் கொஷின் வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட் அண்ட் வாட் இஸ் அ ட்ராபேக், அட்வான்டேஜ், அந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த தியரி கொஷின்ஸ்லாம் 2-3 வாட்டி படிச்சிருந்தா கூட நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தியரிக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தியரிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற டைம் வில் பி ஒர்த் இட் பிகாஸ் இட் கவர்ஸ் 20 marks அண்ட் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ணிடலாம் பிகாஸ் இட்ஸ் அ டைரக்ட் கொஷின். நான் என்ன பேசிஸில் ஆர்டர் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் கிளாஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங். ஸோ ப்ராட் பிளான் ஆஃப் 6 month வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கிளாஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங் 15 days எவ்ரி சப்ஜெக்ட் அலோகேட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளாஸஸ் முன்னாடியே முடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் யூ கேன் டேக் இட் லைக் ஃபர்ஸ்ட் ரீடிங் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போது கிளாஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங் கவர் பண்ணியிருக்கேன். SFM பொறுத்த வரைக்கும் நம்ம ICAயோட ISMமா ஃபேக்கல்ட்டி மெட்டீரியலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் மெஜாரிட்டி நிறைய பேர் ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பிகாஸ் அவங்க ஃபேக்கல்ட்டி மெட்டீரியலில் நிறைய பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ், RTPs, MTPஸில் இருக்க கொஷின்ஸ்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணும்போது ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் நிறைய வாட்டி சால்வ் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்டில் க்ரிப் கிடைக்கும். நீங்கள் ISMமும் யூஸ் பண்ணலாம். ஸோ ISMல கம்மியான சம்ஸ் இருக்கிறதுனால யூ என்ஷூர் தட் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கிற நிறைய சம்ஸ் RTPs, MTPs, பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் இருந்து நிறைய சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய க்ரிப் கிடைக்கும். ஸோ நீங்கள் ISM யூஸ் பண்ணும்போது ISM ப்ளஸ் நிறைய கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நவ் கெட்டிங் இன் டு த பிளான் ஆஃப் 15 days. நான் இது சாப்டர் வைஸ் அண்ட் திஸ் இஸ் டேஸ். ஸ்டார்டிங் வித் Chapter 4 செக்யூரிட்டி வேல்யூவேஷன். செக்யூரிட்டி வேல்யூவேஷன் இஸ் மீடியம் சைஸ் சாப்டர் தான். நான் எப்பயுமே என்னோடய ப்ரிப்ரேஷனை ஸ்மால் சாப்டர்ஸ்லேருந்து தான் மூவ் பண்ணுவேன். பட் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் செக்யூரிட்டி வேல்யூவேஷன் பிகாஸ் செக்யூரிட்டி வேல்யூவேஷன் இஸ் அ பேஸ் டு SFM. ஸோ செக்யூரிட்டி வேல்யூவேஷனில் கற்றுக்கிற நிறைய கான்செப்ட் எல்லா சாப்டர்ஸ்க்கும் பேஸு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு முடித்தோம் அப்படின்னா நம்ம மற்ற சாப்டர்ஸ் மூவ் பண்ணும்போது நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேஜில் இருப்போம். ஸோ செக்யூரிட்டி வேல்யூவேஷனுக்கு ஐ ஹவ் allocated 2 days. This is in all these days are including class plus your first reading. அண்ட் நான் போன கிளாஸில்
they will first give time to solve the questions. ஸோ நம்ம அங்கேயே ஒரு வாட்டி அந்த கொஷின்ஸ்லாம் படித்து நம்ம ஒரு வாட்டி சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஃபஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறது ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஃபஸ்ட் ரீடிங், அது வந்து செகண்ட் ரீடிங்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங், கிளாஸில் ஒரு வாட்டி நம்ம சால்வ் பண்ணுவோம் அண்ட் திருப்பி நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒரு வாட்டி சால்வ் பண்ணோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் 2 days போட்டிருக்கேன். And if you are going for a live class, I wanted to give a disclaimer that all these timing is based on the assumption that you get a Google Drive class அந்த மாதிரி. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸஸ்லாம் போகிறீங்கன்னா that only depends on how the faculty finishes the portion. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு கூகுள் டிரைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அண்ட் செக்யூரிட்டி வேல்யூவேஷனில் 2 நாள் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 days நம்ம கிளாஸ் பார்த்து எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிடலாம். And next chapter is mutual funds. Mutual fund is like relatively very small, so I have allocated 1 day. And chapter 10 international financial management 1 day. And chapter 12 corporate valuation 1 day. Chapter 13 mergers and acquisition 1 day. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் சின்ன சாப்டர்ஸ்லேருந்து தான் எப்பயுமே மூவ் பண்ணுவேன். And since this is a pace, I wanted to start this first. And இது எல்லாமே ரொம்ப குட்டி சாப்டர்ஸ் தான். ஸோ இஃப் யூ கம்ப்ளீட் திஸ் 4 chapters நம்மளுக்கு வந்து நிறைய சாப்டர் முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் எஸ்எஃப்எம் இஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்டர்ஸ் நீங்கள் முடிச்சா தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டவே ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நம்ம சாப்டர்ஸ் பிக் பண்ணோம் அப்படின்னா we'll be very confused and SFM சப்ஜெக்டே வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால நம்ம ஒரு குட்டி குட்டி சாப்டர்ஸாக போனோன்னா நம்மளுக்கு போர்ஷன் கவர் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் யூ வில் ஸ்லோலி பெனிட்ரேட் இன்டு த சப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9, சாப்டர் 8 அண்ட் சாப்டர் 11. திஸ் ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இஸ் 1 group. ஸோ அதுக்கு நான் 6 days அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இன்டர்ரிலேட்டாக தான் வரும். And these 3 are like major chunk of SFM portion ne sollalam. So forex and derivatives is little complicated, but it is very conceptual oriented. So adukku na 6 days allocate பண்ணிருக்கேன். And again this is class plus your reading. And chapter 5 last it's portfolio management. So portfolio management is again a big chapter. So அதுக்கு 3 days allocate பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன 2 segments இருக்கு இல்லையா, தியரி அண்ட் ப்ராக்டிக்கல், அதில் இது ப்ராக்டிக்கல் கவர் பண்ணுது. அண்ட் தியரி ஐ ஹவ் அலோகேட்டட் 1 day. ஸோ திஸ் டோட்டல் கம்ஸ் டு 16 days. ஸோ 16 days வரும். நான் 15 days சொன்னேன், பட் இட் வில் டேக் 16 days இஸ் வாட் ஐ அஸ்யூம். ஐ விஷ் அண்ட் ப்ரே யூ கம்ப்ளீட் 100% ஆஃப் த போர்ஷன். அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் 100% ஆஃப் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் சப்போஸ் உங்களால் முடியல, உங்களுக்கு டைம் வந்து லேக் ஆகிடுச்சி, நீங்கள் வந்து ஏதாவது சாப்டர்ஸ் ஓவர் டூ பண்ணிட்டீங்க அண்ட் யூ ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி லெஸ் டைம் அண்ட் ஏதாவது 1-2 சாப்டர் விடுற மாதிரி இருக்குது, ஏதாவது 1-2 சாப்டர் விடுற மாதிரி இருக்குது, பட் எந்த சாப்டர் விடணும்னு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, எந்த சாப்டர் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர் லெஸ் வெயிட்டேஜ், இல்லை எந்த சாப்டர் வந்து விட்டால் மற்ற சாப்டருக்குள்ள லிங்க் இல்லை அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் சஜஸ்ட் யூ கைஸ். சில பேர் இந்த டேஸ்லலாம் எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்பீங்க. நான் டெய்லி ஸ்டடி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நான் டீட்டெயில்டாக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு சாப்டரும் முடிக்கும்போது மெயின்டைன் அ ஃபார்முலா புக். ஸோ நீங்கள் உங்களோட நோட்ஸுக்கு பின்னாடி அப்படியே ஃபார்முலாஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஃபார்முலா நோட் அப்படி நீங்கள் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணாலும் ஓகே. பட் மேக் ஷுர் தட் நீங்கள் ஒரு சாப்டர் முடிக்கும்போது அந்த சாப்டரில் கவர் ஆகிற எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் ஒரே இடத்துல கேதர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் collating all the formulas in one place will help you in the revision time. ஸோ அதனால் ஒரு கிளான்ஸில் பார்க்கும்போது இன்னும் நல்லா மெமரைஸ் பண்ணலாம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் நீங்கள் ஒரு சாப்டரும் சால்வ் பண்ணும்போது I mean not in the class but when you do the first reading, so first time நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சாப்டர்லேயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது, எது டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்குது, இல்லை ஏதாவது கொஷினில் ஏதோ இன்ஃபர்மேஷன் ட்ரிக்கியாக இருக்குது,
இல்லை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் சால்விங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில சம்ஸ்லாம் நீங்கள் வந்து செப்பரேட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் புக்குக்கு சைட்லேயே ஏதோ ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட் ஆர் சம்திங். நான் ஆர் மார்க் பண்ணுவேன். ஸோ ஆர் வந்து நான் ரிவிஷன் அப்போது அந்த சம்ஸ்லாம் போடணும் அப்படிங்கிறதுனால ஐ டினோட் ஆர் தேர். இது ஏன் முக்கியமாக பண்ணணும் அப்படின்னா, இன் மை ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் ஐ ஹேட் டோட்டல் 400 சம்ஸ் இன் கிளாஸ் ஒர்க் மெட்டீரியல் அண்ட் 200+ சம்ஸ் இன் ஹோம்ஒர்க் மெட்டீரியல். ஸோ இது எல்லாம் உட்காந்து திருப்பி ரிவிஷன் அப்போது எக்ஸாமுக்கு முன்னாடி அப்போது உட்காந்து போட்டுட்ருக்க முடியாது. ஸோ என்னோடய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ், நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற கொஷின் எல்லாம் நான் செப்பரேட்டாக மார்க் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த சம்ஸ் மட்டும்தான் நான் ரிவிஷன் அப்போது போடுவேன். அதனால அந்த மாதிரி செப்பரேட்டாக பைஃபெகேட் பண்ணும்போது உங்களோட ரிவிஷன் டைமில் நிறைய டைம் சேவ் ஆகும். அண்ட் திருப்பி நம்ம சிம்பிள் சம்ஸ்லாம் உட்காந்து போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து ஃபார்முலா புக் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது, அண்ட் இம்பார்ட்டண்ட்டான சம்ஸை நீங்கள் பிஃபோர் ஹேண்டே மார்க் பண்ணி வச்சுட்டா நீங்கள் உங்களோட ரிவிஷன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ண எஸ்எஃப்எம் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது 15 days ஸ்ட்ராட்டஜி, ஆக்சுவலி 16 days. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறது எப்படின்னு தெரியல, இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். முடியும் நினச்சா முடியாது என்பதில்லை. தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றங்களை உருவாக்குவோம். உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from AP.